அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ ஒரு வழியாக போட்டாச்சுங்க. ஊர்லேருந்து வந்தவுடனே எனக்கு உடம்பு சரியில்லை, வஜ்ஜு குட்டிக்கு ஒரே வாமிட்டிங், ஃபீவர். அவனும் ஒரு வாரமாக ஸ்கூல் போகலைங்க, வீட்டில் தான் இருக்கேன். அதனால தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பிக் பார்த்தீங்கல்ல, அது நம்ம சப்ஸ்கிரைபர் கேவிஎம் ஃபேமிலி சிஸ்டர் ஒருத்தவங்க தேடி வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்ல மோட்டிவேஷனலாக பேசினாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கரூரில் வந்து மாநகராட்சி அலுவலகங்க. நம்மளை நடைபாதை கடை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்க மிரட்டிட்டு டேபிள் எல்லாம் உருட்டிட்டு கிடந்தாங்க இல்லைங்க. அதனாலே பிரச்சனை போயிட்டு கடையெல்லாம் சரியாக போட முடியாமையே இருந்துச்சு. சனிக்கிழமை காலையில் எல்லோரும் என்ன பண்ணோம், நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் ஒன்று திரண்டு கரூர் மாநகராட்சி அலுவலகத்துக்கு போனோங்க. அங்கே போயிட்டு கீழே போனதுக்கு மேலே போக சொன்னாங்க, மேலே போனதுக்கு 3வது கட்டடம், நாங்கள் 3வது கட்டடம் போக சொன்னதுக்கு 6ஆம் நம்பர் ரூமு. நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த அலுவலகம் அவர்களை பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து கீழே வந்து கேட்டதுக்கு முக்கியமான ஒரு 3 பேர் மட்டும் வாங்க, ஒரு எழுதி கொடுங்க. நான் வந்து அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் ரிசப்ஷனில் ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இங்கே இது சரிப்பட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனது ஆகட்டும், வட்டிக்கு வாங்கி நகை அடை வச்சு எல்லாம் முதல் போட்டு தீபாவளி வியாபாரம் பண்ணலான்னு வந்தால் இவங்க இப்படி அலைய விட்றாங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்கிற அவங்க டார்ச்சலுங்கிறனால எல்லாரும் வந்து ஒரு 3 பேர் மட்டும் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து கடையை பார்க்க ஆரம்பித்தோம். இது வந்து கரூரில் வந்து பசுபதீஸ்வரர் கோவிலுங்க. கரூரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான கோவில். இங்கிட்ட ஜிஹெச் எல்லாம் பழைய ஜிஹெச் இருந்துச்சு. இந்த ரோட்டில் வந்து நடைபாதை வியாபாரிகளுக்கு வந்து இடம் ஒதுக்கியும் கொடுத்துட்டாங்க. அங்கே நம்ம ஓனாக செட்டு போட்டு லைட் கனெக்ஷன்லாம் கொடுத்து கடை போட்டுக்கலாங்க. அங்கே எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனால் வந்து செட்டு போடுறதுக்கெலாம் 5000 10,000 செலவாகும். இப்போ நம்ம லைனில் வந்து பர்மனெண்ட்டாக தீபாவளிக்கு எப்போவுமே கடை போடுறதாங்க. நம்ம வந்து வந்து சின்னதாக தட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் டேபிளில். இந்த தடவை வந்து தார்பாயை விரித்து போட்டு தான் வியாபாரமே பார்த்தோம். ஏன்னா டேபிள் போட்டு வியாபாரம் பண்ண போலீஸ்காரங்க அவங்க விடவே இல்லை. கடைசியில் தீபாவளி மொதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு மேலே தான் அலோடுனாங்க. அப்போ தான் பழைய ஆட்கள் எல்லாமே அந்த ஜவஹர் பஜார் லைனில் வந்து வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. இதை நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு அந்த சைடு எங்கெங்கே கேப் இருக்கோ, எங்கெங்கே சந்தை இருக்கோ அங்கே பூரா எல்லாம் கடை போட்டுக்கலாம். இந்தான்னு அன்னைக்கு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு போலீஸ்காரங்களும் ரவுண்டிங்கில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தான் கடையை ஆரம்பிக்க 12 மணி ஆயிடுச்சு. சாக்கு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம லக்கேஜ் வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த சாக்கை விரிச்சு போட்டு தான் அம்மா கைலி வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாட்டர்டே சண்டே வந்து சம்பளம் வாங்கிட்டு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராலாம் வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேங்க. அந்த பண்டில் கூட பிரிக்கலை. ஏன்னா இடத்துல வந்து நம்ம டேபிள் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கே தகராறாக இருக்குது. சாக்கு போட்டு வியாபாரம் பண்ணும்போது போலீஸ்காரங்க வந்து தூக்கிட்டு ஓடிடணும். பயங்கர நிலவரம்லாம், மோசமான நிலவரம்லாம் இருக்குங்க. அதுக்கிடையில் இந்த ப்ராக்லாம் வந்து சைஸ் தனியாக, கலர் தனியாக, இதெல்லாம் வந்து ஒரு கடை விரித்து பார்த்து எடுத்து கொடுத்த பண்ணுற வியாபாரங்கிறனால நான் ப்ரா எடுத்துகிட்டு போகவே இல்லை சாட்டர்டே. அதனால் ஒரு மதியத்துக்கு மேலே நான் அண்ணனை கூட்டிகிட்டு அம்மா ஒரு பக்கம் கைலி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வியாபாரத்தை ஒட்டு மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணவும் போலீஸ்காரங்களும் அதுக்கப்புறம் வரல. டேபிள் போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க. தார்பாயை விரித்து வியாபாரம் பண்ணவும் ஒன்றும் சொல்லலை. சரி அது கூட இந்த ப்ராவையும் எடுத்துகிட்டு போய் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இது வேறு நான் இந்த தடவை 25 பாக்ஸ் போட்டேன் அப்படிங்கிறனால அதையும் எடுத்துகிட்டு இப்போ நேரம் கரூருக்கு வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு பிரித்த கைலி வெட்டி மூட்டையெல்லாம் விற்றது போக மீதி தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அடுத்த நாளைக்கும் தனியாக வேறு ஆர்டர் போட்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை தான் பக்காவான வியாபாரம் இருக்கும். எப்போவுமே நம்ம வளையல் பிஸ்னஸ் தாங்க பண்ணுவோம். இந்த தடவை வளையல் டேபிள் போட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யாரும் விடலை. நம்ம போலீஸ்காரவங்களும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தனால ப்ராப்பராக அதை பண்ணவே முடியல. கைலி வெட்டியில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க. நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வெறித்தனமாக இருக்கேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பழனியில் இருந்து இப்போ கரூரில் விற்ற வரைக்குமே 1000 கைலி வேட்டி வந்து வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே ரொட்டேஷன் தான். ஃபஸ்ட்டு 20 ரூபா போட்டேன், வந்த காசை மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணேன், வந்த காசை மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணேன். அப்படியே ரொட்டேஷன் பண்ணி 1000 கைலி வேட்டி கிட்ட இறக்கி நமக்கு தீபாவளி அன்னைக்கு மொதல் நாள் ஃபுல்லாக கைலி வேட்டி தான் தரமாக தட்டி விற்றாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரா அது கொஞ்சம் 1 மணி வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க கைலி வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம். இது வந்து சாட்டர்டே நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் வியாபாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அடுத்த நாள் வந்து 6 மணிக்கே வரணும், அடுத்த நாள் நிற்கிறதுக்கு எனர்ஜி வேணுங்கிறனால நானும் அம்மாவும் கடையை எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. வீட்டுக்காரும் வஜ்ஜும் வந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே
கரூர் வந்திருந்தாங்க. வரும்போது பட்டாசுலாம் ஆர்டர் போட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. போகிற வழியில் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், இல்லாட்டி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பிக்கப் பண்ண வரணுங்கிறனால பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது ஏது இருக்குங்கிற மாதிரி அடுத்த நாள் வியாபாரத்துக்கு ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் ஓட்டிட்டா போதுண்டா மஞ்சு, உனக்கு இந்த வருஷம் சாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ளே நானாக சொல்லிக்கிட்டேன். ரொம்ப படாத அவஸ்தைப்பட்டாச்சு. நான் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான பேரும் அந்த லைனில் கடை போடக்கூடாது வருஷம் வருஷம் போட்டுட்டு தான் இருக்கிறோம். இந்த நடைபாதை வியாபாரம் பண்ணுறனால யாருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை, கொள்ளை நடக்கலை, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. மக்கள் வராங்க, ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்க. டிராஃபிக் கூட நம்ம வண்டி எதுவும் வந்தால் கூட அந்த வண்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கூட நடைபாதை வியாபாரிகள் அதுக்கும் வழிவகுத்து கொடுத்துறோம். ஆனால் அந்த போலீஸ்காரவங்க ஏன் தான் இப்படி ஏதோ தீபாவளி சமயம் ஒரு வாரம் கடை போட்டு நம்மளை மாதிரி நடுத்தர ஃபேமிலியை பொழைக்கிறதுக்கு இப்படி அந்த மழையும் சமாளிக்கிறதையும் விட்டுப்புட்டு இவங்க டார்ச்சரையும் சமாளிச்சுட்டு வியாபாரத்தையும் சமாளிச்சுட்டு விற்றுட்டு வரதுக்குள்ளே போதும் நான் ஆயிருச்சு. எனக்கு பல பிரச்சனைகள் அந்த இடத்துல இருந்தாலும் அப்பா இன்னையோட வியாபாரம் முடிஞ்சிச்சு, நான் அடுத்த வருஷம் தானே, அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பட்டையும் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. சாப்பாடெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கலாம், போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாமா அப்படிங்கிறனால நானும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு இட்லி ஆளுக்கு ஒரு பூரி சாப்பிட்டு வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் கடை போட யாரையும் விடலை. போலீஸ்காரவங்க அப்படியே ரவுண்ட்ஸ் வருவாங்க, அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு நேரில் விசிபிளாக காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ட்ரக்கு வண்டி, அப்புறம் இந்த வெளியில் சுகாதார பணியாளர்கள் அள்ளி போடுவாங்களேங்க வேஸ்டேஜ், அந்த வண்டியில் முதற்கொண்டும் யார் யார் கட்டில் போட்டிருக்கா, யார் யார் டேபிள் போட்டிருக்கா, யார் யார் சாக்கு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வாரி அன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஹார்ஸாகவே போச்சுங்க. எல்லாம் பத்திரிக்கைக்காரவங்க நியூஸ்காரவங்க எல்லாமே வந்து வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லக்கேஜ் எதுவும் இருந்தாலுமே அது வியாபாரத்துக்கு தெரிஞ்சு அதையும் தூக்கி வாரி போட்டுட்டு வண்டியில் கிளம்பிட்டாங்க. போலீஸ் அன்றைக்கி படையே இறக்கிட்டாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கரெக்டாக இது வந்து ஒரு 9 மணி இருக்குங்க. சரி இங்கே ஆகாது, நம்ம பக்கத்தில் அங்கிட்டு கடை போட்டிருக்காங்களே, இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்களே, அங்கேனாவது போய் பார்க்கலான்ட்டு நானும் எங்கள் அம்மா மூட்டையை தலையில் தூக்கி வச்சுட்டு தூக்க முடியாமல் போனால் அங்கே போய் கை வலிக்குதுன்னு மூட்டையை இறக்கி வச்சாலும் ஐயோ இது நாங்கள் போகிற இடம், முதல் நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் சரி நம்ம எப்போவும் விற்கிற இடத்துக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த சிவா டெக்ஸ் அந்த போஸ்ட் மரத்துக்கிட்டே வந்தாச்சுங்க. இந்த இடத்துல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாங்க, மற்ற இடத்துல ஒரு நாளைக்கு நம்ம 100 பேர் போனது ரொம்ப ரொம்ப மவுசான இடம். இங்கே மக்கள் கூடி இங்கேருந்து பிரியறனால நமக்கு சடார்னு இங்கே வியாபாரம் ஓடிடுங்க. ஃபேன்சி ஐட்டம் வந்து இப்போ விழுந்துருச்சு 2 வருஷமாகவே. கைலி வேட்டி துணி வியாபாரம் வந்து இந்த லைனில் வந்து செம மவுசாக ஓடுங்க. கைலி வேட்டி சாக்கில் போட்டு நம்ம விற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த கைலிக்காரும் வந்து நமக்கு முன்னாடி போட்டியாக போட்டு அவரை மல்லு கட்டி கடைசியில் வந்து வியாபாரத்தை முடிச்சு போதும்னு உட்காரத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு 8-8:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கைலி வேட்டி முடிஞ்சிருச்சாங்க. அப்புறம் டேபிளை கொண்டு போட்டு போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இங்கே ஒன்லி ரவுண்ட்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. டேபிள் எடுத்து போட்டு ப்ரா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்படியும் மக்கள் உள்ளே பூந்துருவாங்க, வியாபாரம் நடக்கிறதாங்க. ஆனால் காலையில் வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. போடவே கூடாதுன்னு எல்லாம் வாரி ட்ரக் வண்டியில் போட்டுட்டு போனாங்க. ஏழைபாளையங்களை நிம்மதியாகவே பொழைக்க விட மாட்டாங்க. ஒரு நாள் போனால் தான் போட்டு போகிறாங்களேன்னு சொல்லி விட்டுறதுக்கு இல்லாமல் கலவரத்தையும் பண்ணி கடைசியில் நீங்கள் போட்டு போங்கன்னு வழியும் விட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ தீபாவளிக்கு நம்ம ஒரு 5 நாள் வந்து நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால பல்ல கடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லைங்க, எல்லா நிலைமையும் சமாளித்து வந்து தான் ஆகணும். கடைசியாக வந்து ஒரு 5 பாக்ஸ் ஒரு 7 பாக்ஸ் கிட்ட ப்ரா இருந்துச்சுங்க. இதுவே மணி 1 ஆயிருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு கேட்பாங்கன்ட்டு 1 மணி வரைக்கும் வியாபாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எனக்கோ சுத்தமாக முடியவே இல்லைங்க. ஏன்னா கைலி வெட்டி கூட அசால்ட்டாக தரல. அந்த ப்ரா வந்து நின்று பார்த்துட்டு அது சைஸை பார்த்து கலர் பார்த்து அம்மா அக்கா அண்ணன் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். 1 மணிக்கு மேலே முடியலைங்க, போதுங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, இருந்தால் ஊருக்குள்ளே கூட விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தலகாணி ஒரு டசன் கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 10 கைலி வெட்டி, ஊருக்குள்ளே ஒரு 8 கைலி வெட்டி கேட்டாங்க. மீதி கைலி வெட்டி இங்கே பழனிக்கு 2-3 எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால.
இப்போ ஒரு வழியாக அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு கிளம்பியாச்சு. இந்த தடவை கும்பலே கம்மி தாங்க. ஏன்னா கடையில் வந்து அந்த சைடு அவங்க போட்டு கொடுப்போமே எல்லாம் வழி தெரியாமல் இங்கிட்டெல்லாம் தொலைவிட்டு பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தாங்க. இல்லாட்டிலாம் இந்த சைடு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். ஒரு வழியாக கரெக்டாக 1 மணிங்க தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் பட்டாசு அது இதுன்னு வச்சுட்டு வந்தாங்க. என் மனசில் பாரமே குறைஞ்ச மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன் நான். ஏன்னா இந்த ஒரு வாரம் கடத்துறதுக்குள்ளே போதும் ஆயிருச்சு. நம்ம இயற்கையை சமாளிச்சிடலாம், அந்த போலீஸ்காரவங்களை சமாளிக்கிறது ரொம்ப பெரும்பாடு. வளையல் வந்து இந்த தடவை செஞ்சதும் ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன முதல் சேல்ஸ் பண்ணேங்க. அப்புறம் ஃபேன்சி கடைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுத்தேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியல, அதை டேபிள் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கும் முடியல. ஏதோ இந்த துணியில் ரொட்டேஷன் பண்ணதை விற்று துணிக்காரவங்களுக்கு பேமெண்ட் போட்டு விடணும், அதுக்கப்புறம் வீட்டுக்காருக்கு முதல்ல கொடுக்கணும்னு அதில் இறங்கினேங்க. துணி வியாபாரம் இந்த வருஷம் பரவாயில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் துணி வியாபாரத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் சேல்ஸ் பண்ணது. என்னை கேட்டால் இதுவே பெட்ரு. நம்ம வந்து வளையல் வியாபாரம் நம்ம மெட்டீரியல் வாங்கி ஃபஸ்ட்டு தொட்டோம் அதனால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து உழைப்பு தான் போயிட்டுருக்கோம், அதற்கேற்ற ஊதியத்தை எடுக்க முடியாதுன்னு இந்த வருஷம் நல்லா ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேங்க. துணி வியாபாரம் தான் இன்னும் பண்ணலான் இருக்கேன். வளையல் நீங்கள் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இல்லாட்டி 2-3 ஃபேன்சி கடையை பிடிச்சி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாங்க. ஆனால் விடவுலாம் முடியாது, ஏன்னா மெட்டீரியல் இருக்குது, ஏதோ 1-2 உருட்டிக்கலாம். அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் கடந்து தானே கலவையாக செஞ்சு போகணும். தீபாவளி அன்னைக்கு காலையில் டிஃபனை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து பழனி கிளம்பியாச்சுங்க. ஏன்னா வீட்டில் வந்து ப்ளவுஸ் தைக்க வேண்டிய வேலை இருக்குது, ஆல்ட்ரேஷனுக்கு நிறையா சாரீ சுடிதார் அது இதுன்னு வந்திருக்கு. எல்லாம் நான் வந்துடுறேங்க, நான் வந்து தச்சு கொடுத்துருவேங்க அப்படின்னு வீராப்பா பேசிட்டு வந்தேன். பேட்ரி 0க்கு -0ல் இருக்குது. ஒரு வழியாக கிளம்பி வந்தாச்சு. போகிற வழியில் டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் ஹஸ்பண்ட் வந்து போனஸாக கொடுத்த பொருள் எல்லாம் வந்த உடனே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே எல்லாமே கடை விரிச்ச மாதிரி அப்படியே வச்சாச்சுங்க. இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவர் எலக்ட்ரிஷியனாக இருக்காருங்க. நிறைய எலக்ட்ரிஷியன் கடையில் இது மாதிரி போனஸில் வந்து கிஃப்ட்டு, பனீனு, ஸ்வீட் டப்பா, பேகு ஒரு வருஷமும் ஒரு பொருள் தருவாங்க. மிச்சமான வலையில் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோதாங்க இருக்குது. அதோட இந்த தடவை செஞ்சதும் கம்மி தான், பேலன்ஸ் இருந்ததும் இவ்வளோதாங்க. சரின்ட்டு எடுத்து வச்சாச்சு. இல்லாட்டி கணக்கம்பேட்டியில் சித்தர் கோவிலில் கொண்டு போய் வியாபாரம் போட்டுக்கலாம், இல்லாட்டி அடிவாரத்தில்னாலும் விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவங்க 2 நாளைக்கு முன்னாடியே தலப்பாக்கட்டியில் பக்கெட் பிரியாணி, தாபா கீரனூர் பிரியாணின்னு சொல்லுவாங்க, அதை ஆர்டர் போட்டு வந்துட்டாங்க. வீட்டில் செஞ்சாலும் அதே வேலை தான், அதே அமௌண்ட்டு தான் ஆகும். கடையில் நீட்டாக போட்டுக்கலாம். சைடிஷோட பிரெட் அல்வா, தயிர், வெங்காயம், தால்ச்சாலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கெட் பிரியாணி போட்டாங்க. அம்மா வீடு எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் போட்டோம். கடைசியில் அவங்க எல்லாம் வரல, அலைச்சலாக இருக்குது, மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து நான் ஏன் நான்வெஜ் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்க. நான் சஷ்டி வரைக்கும் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம ஒரு விரதங்கிறது டெய்லி இல்லைங்க, நான்வெஜ்ஜை மட்டும் சஷ்டி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு இப்போ கணக்குக்கு. எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்பனும் பையனும் உட்காந்து வெளியில் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பட்டாசு ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் தீர்க்க முடியாமல் உட்காந்து 2 பேரும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வந்த உடனே ஒரு 10 புடவை ஓரடிக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது, சடனாக வந்த உடனே எல்லாம் ஃபோன் பண்ணி அடுத்த நாள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் வந்த அலுப்பில் எதையுமே பார்க்கலைங்க. கையோடு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் அடிச்சு கொடுத்தாச்சு. டாப்ஸு, புடவை ஓரடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்து அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணணும். இவங்க நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சிஸ்டர் எனக்கு தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் கொடுத்தா போதும், அதனால் நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தே தச்சு கொடுங்கன்னாங்க. நானும் சரி வந்து தச்சிடலான்ட்டு வீராப்பில் வாங்கி வச்சுட்டேன். சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகும் போதெல்லாம் ரொம்ப கிறக்கம் தட்டிடுச்சு. கண் எங்கே இருக்குது, மிஷின் எங்கே இருக்குது, ஊசி எங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறம் வந்து இந்த புடவைலாம் ஓரடித்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா தோட்டத்துக்குள்ளேருந்து நமக்கு கொடுத்தாங்க, அவங்களும் வர முடியாது, நம்ம வண்டிங்கிறனால போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நானே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பட்டாசு அண்ணன் வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு எல்லாம் சேர்த்தி தான் ஆர்டர் போட்டார். எல்லாரும் அவங்களும் வர முடியாமல் போச்சாங்க. அதனால் நிறையா பட்டாசு மீந்துருச்சு. வச்சுக்குட்டியை ஒரு ஆளாக வச்சுட்டு இருந்ததுக்கு உடம்பு சரியாமல் இல்லாமல் போனது தான் மிச்சம். வச்சுக்குட்டி
எப்போவுமே அம்மா என்ஜாய் பண்ணுமா, பட்டாசு வைம்மா, தலைக்கு குளிமா, புது ட்ரெஸ் போடுமான்னு ஒரு வருஷமும் என்கரேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒன்று தாங்க பண்ண முடியும். நம்ம வியாபாரத்தை பார்க்கறனால ஃபேமிலி டைமுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த காலையில் எந்திரிச்சு எண்ணெய் வச்சு சாமிக்கு படைச்சி அதை சாப்பிட்டு மதியம் தலைவாழையில் போட்டு தண்ணி தொளித்து சாப்பிட்றதுலாம் உண்மையிலே ஒரு சுகம். அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். தலை தீபாவளி எங்கள் அம்மா வீட்டில் கொண்டாடினதோட சரிங்க 11 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு தீபாவளிக்கு நான் எண்ணெய் வச்சு ஒரு புது ட்ரெஸ் கூட போட்டதில்லை. நம்ம காலை வந்து இதுதான் உனக்கு வழி, இதில் தான் நீ போகணுங்கிற மாதிரி சூழ்நிலையும் தள்ளப்பட்டுருச்சு. அதனால வந்து நம்ம தீபாவளி கொண்டாடலைங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக ஃபீல்லாம் இருக்காது. வியாபாரத்தை நல்ல முறையாக முடிச்சு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வருஷமும் எனக்கு மைண்ட் செட் இருக்கும். பையனுக்கு எப்பவும் போல் புது ட்ரெஸ் எடுத்துருவோம், பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அவனோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியலேன்ட்டு எங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். அவனுக்கும் வலுக்கட்டாயமாக வந்து அம்மா இந்த பட்டாசுனாவது வைம்மா, இந்த புஷ்வானத்தினாவது வைம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி தடவை ரொம்ப விவரம் தெரியுது பசங்களுக்கு எல்லாமே. வந்து வைமான்னு சொல்லவும் பேருக்கு போயிட்டு 2 புஷ்வானம் வச்சுட்டு நான் வந்துட்டேன். அந்த மைண்டு பூரா அந்த வேலை விஷயத்தில் தான் இருக்குது. அடுத்தது ஒரு ப்ளவுஸ் வேறு தைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சரி அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு மதியம் ஆர்ட்ரு போட்டு அந்த பிரியாணியும் அப்புறம் அந்த வெள்ளை சாப்பாடுமே மீதி இருந்ததுனால நைட்டுக்கு அதோட விட்டுட்டோங்க. வச்சுக்குட்டி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. போதும் தம்பி நீ ஹாப்பியாக இருந்தால் அது போதும்டா தம்பின்ட்டு நல்லா கண் குளிர பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே என்னோடய ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு வாரம் ஊரில் எல்லாம் நல்லா மழை பெஞ்சு ஏரியாவே பச்சை பசேர்னு ரொம்ப ரம்மியமாக சூப்பராக இருந்துச்சு. வச்சு கூட சேர்ந்து இந்த 2-3 பட்டாசு வெடிக்கும் போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே அப்படியே பக்கத்துல இல்லை வருது பார். நாங்க மட்டும் ஓட்டையாக்குறோம், இந்த குடும்பமே ஓட்டையாக்குதுமா. ஏமா கொஞ்சம் இப்படி. ஓகே மிக்க நன்றி. ஹாப்பி தீபாவளி மேடம். என்ன அவ்வளோதான தீபாவளி முடிஞ்சா? ஒரு ப்ளவுஸ் டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த ப்ளவுஸ் தான். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பூனம் சாரீ தைக்கவே முடியல. அது ஒரு பக்கம் வலிக்கிக்கிட்டே போகுது. நானும் பசையெல்லாம் போட்டு ஓட்டினேன். பசை எங்கே இருக்குது, ஸ்டிச்சிங் எங்கே இருக்குன்னே தெரில. அந்த அளவுக்கு வந்து கண்ணெல்லாம் கட்டிடுச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக தைச்சிட்டேன். 12 மணி வரைக்கும் எல்லாம் ஜாயிண்ட் பண்ணி வச்சுட்டு போனேன். விடிய காலை எந்திரிச்சு எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டு போகிற வேலையில் நைட்டே பார்த்து வச்சுட்டேங்க. நீட்டாக தைச்சு அவங்க வந்து நாள் நைட்டே கேட்டிருந்தாங்க. என்னால் அப்போ கொடுக்க முடியலைங்கிறனால சிஸ்டர் காலையில் வந்து உங்கள் வீட்டுக்கே நான் 6 மணிக்கு டெலிவரி பண்ணிடுறேன் சிஸ்டர் அப்படிங்கிறனால. ஏன்னா என்னால் நைட்டு ஃபுல் பண்ணவே முடியலைங்க. அப்புறம் காலம்பரை எந்திரிச்சு தான் ஸ்டிச் பண்ணி அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலை அவசரத்தில் தைச்சாலும் நல்லா தைச்சிருக்கீங்க சிஸ்டர்னாங்க. அது கேட்கவும் தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. வந்து படுத்தவ தான் அன்றைக்கி பூரா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போல் இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. ஒரே ஃபேமிலி ஒரே கஸ்டமர் தான். அவங்க மொத்தம் ஒரு 5-6 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒன்றா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. சரின்ட்டு அதையும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து திங்கக்கிழமைக்கு தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைங்க. நல்லா மழை பெஞ்சு அப்படியே பார்க்கவே செம்ம ரம்மியமாக இருந்துச்சு. போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்த உடனே போய் படுத்தவ தான். ஒரு 11 மணி வாக்கில் தான் எந்திரிச்சு டிஃபன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் இன்னொரு ப்ளவுஸ் வந்து இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒட்டு போடுறது ஜாயிண்ட் போடுறதெல்லாம் போட்டுறது, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஸ்டிச் பண்ணுறது, அப்படி தான் பிரித்து பண்ணேன். இது வந்து சாரியில் கிளாத் எடுத்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. தலை தீபாவளி சாரியோட ப்ளவுஸ் சொன்னாங்க. சரின்ட்டு கடையும் எதுவும் இல்லைங்க. வேறு லேஸ் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு எதையுமே வாங்கி வைக்கவும் முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். கஸ்டமர் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஒரு லேஸ் ஸ்டோன் வச்சு அப்புறம் வந்து அந்த கிளாத்லேயே வந்து ஒரு முக்காக எடுத்து வச்சு அதில் ஒரு இந்த பாசியில் வந்து வீட்டிலே இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து 350 ரூபா வாங்கினேங்க. லைனிங் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸ்டிச்சிங்க்கு வந்து 200 ரூபா. இந்த லேஸு இந்த டிசைன் வச்சு நாட்டு வச்சு எல்லாம் பண்ணதுக்கு ஒரு 150 ரூபாங்க.
மொத்தம் வந்து 350 ரூபா வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டிசைனு. ஒரு வழியாக அந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 2 சாதா ப்ளவுஸு 2 லைனிங் ப்ளவுஸ்லாம் இருந்துச்சுங்க. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸுக்கு கீழேயே வந்து நான் பதில் அளிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவராலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கவும் சூடாக ஏதாச்சும் தம்பி கேட்டான்ட்டு மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்தாரு. கடைசியில் அது சாப்பிட்டது பூரா நான் தான். எனக்குமே வாயெல்லாம் ஒரு சப்புன்னு இருந்துச்சுன்னு அன்றைக்கி சுட சுட லைட்டாக வெளியில் தூறிட்டு இருந்துச்சு. சுட சுட மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க.